அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உன் பேச்சு ஒத்து இருக்கிறது. இந்த காரியத்தில் பார்த்தோன்னா இது மகிமையை குறித்து. இங்கே 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். மகிமையை அடையும் பொருட்டாக. இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, நாம் தேவ வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது நம்மை அறியாமல் நாம் அடையாளம் காணப்படுவோம். இதுதான் மகிமை. இந்த மகிமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது, மற்றவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே இதுக்குடைய காரியம் பார்த்தீங்கன்னா, மார்க் 14ஆம் அதிகாரத்தில் 70வது வசனம். இங்கே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறை முன்பாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேதுருவை சொல்கிறார், நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று. அப்படி பேதுரு மறுதலிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கு கூடி இருந்தவர்கள் அவர்கள் முதலாவது தரம் மறுதலித்திட்டாரு. 2வது தரையும் மறுதலிக்கும் போது அங்கு பார்த்தீங்கன்னா, அவன் பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு மறுபடியும் அங்கே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்து இருக்கிறது என்றார்கள். இதுதாங்க அந்த மகிமை. அந்த கிறிஸ்துவோடு இருந்ததினால் அடையாளம் என்னவாக காணப்பட்டது பாருங்க. நம்மளுடைய காரியம் அதுதான். நம் ஆண்டவரோட அந்த விசுவாசத்திலே நம்ம இருக்கும்போது நம்ம இடத்துலேருந்து இந்த மகிமை வெளிப்படும். எந்த காரியம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய செய்கைகளில் மகிமை வெளிப்படும், நம்முடைய சிந்தனையில் மகிமை வெளிப்படும், நாம் நடந்து கொள்கிற விதத்திலும் நம்முடைய எல்லா பேச்சிலும் எல்லாவற்றிலிருந்தும் வேறுபடும். அதுதான் மகிமை. இப்போ நமக்கு பேதுருக்கு மட்டும்தான் அந்த மகிமை உண்டா அப்படின்னா கிடையாது. நம் எல்லோருக்கும் எப்பொழுது நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதிருந்தே நம்முடைய அநேக இந்த உலகத்துக்கு உண்டான பழக்க வழக்கம், தீமையான பழக்க வழக்கம்லாம் இது எப்படி நம்மை விட்டு போனதுன்னு தெரியாது. இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தை சார்ந்திருக்கும் போது நம்மளுடைய சிந்தனை வேறாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிந்தனை ஆண்டவருக்குள்ளாக தான் இருக்கும். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருப்போம், ஆனால் இப்போது அளவாக பேசுவோம். இது எல்லாமே மகிமையின் வெளிப்பாடு தான். இன்னுமாக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவரோடு நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கும்போது நம்மளோட மகிமையின் வெளிப்பாடு நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு கண்டிப்பாக உணர்வாங்க. ரொம்ப ஒரு மாற்றத்தை, ஏன்னா நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு மதிப்பை கொடுப்பார்கள். இது நமக்கு கிடைச்சதில்லை, நாம் கிறிஸ்து அவர் நமக்குள்ளே இருப்பதனால அவரிலிருந்து வெளிப்படுகிற அந்த காரியம் அது மகிமையாக மற்றவர்கள் காணப்படுவார்கள். ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்துக்கு நம்முடைய பேச்சு இப்பவும் பாருங்கள், நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்த பின்னாடி நம்மளோட வார்த்தைகள் எல்லாம் மாறி இருக்கும். தீமையான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. எல்லாமே எங்கே இருந்துன்னா அந்த பரிசுத்தமான அந்த கிறிஸ்து நமக்குள்ளே வந்ததுனால தான் இது எல்லாமே முழுமையாக மகிமையாக வெளிப்படும். சரி, இந்த நாளில் நம்ம பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவன் நம்முடைய நாம ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.